தேர்ட் பாயிண்ட், எனர்ஜி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் than your words. That's very important. லைக் எனர்ஜி அப்படின்னு இருக்கும்போது அதே தான். இப்போ வந்து நானே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்லோவாக பேசுகிறேன் எங்கள் வீடியோவில், பட் ஸ்டேஜ்லலாம் பேசும்போது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். லைக் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா, அந்த அந்த ஒரு ஹை வந்து வரும். பட் இதில் நான் ஒரு ரூம்குள்ளே ரெக்கார்ட் பண்ணுறதுனால எனக்கு நிறைய டைம் வர மாட்டேங்குது. நானே ஏதோ கொஞ்சம் ஆக்டிவாக ஆக்கிக்கிற மாதிரி இருக்கேன். கமான், வணக்கம், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா, இன்னைக்கு எப்படி இருக்கீங்க, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த எனர்ஜி தான் இம்பார்ட்டன்டே தவிர வார்த்தைகளை விட எனர்ஜி தான் இம்பார்ட்டன்ட்டுங்க. வார்த்தை கூட செகண்ட் தான். லைக் வந்து இப்போ நீங்கள் இந்த ஹிட்லரோட ஸ்பீச்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த எனர்ஜி வெறுத்துணும். இது வரல, எனக்கு ஆக்டிங் வரல. சம் கைண்ட் ஆஃப் எனர்ஜி, அந்த அந்த உள்ளேருந்து ஆக்ரோஷத்தை கொண்டு வர மாதிரி இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அதுதான். ஸோ எனர்ஜி இஸ் ஃபர்ஸ்ட். இந்த ஆட்டோக்காரங்களாம் கூட பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்பா இந்த ஏரியா அந்த ஏரியா எல்லாரும் வாங்க வாங்க வாங்க, இந்த ஏரியா போகிறோம், சீக்கிரம் ஏறு சீக்கிரம் ஏறு சீக்கிரம் ஏறு, அந்த இதுதான். அவங்களுக்கு பாதி நேரம் நமக்கு அந்த ஏரியா பேர் கூட புரியாது. ஆனால் வந்து அவங்க எது கூப்பிட்றாங்க அப்படின்றது இருக்கும். விற்கிறவங்க கூட சேல்ஸ் பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா, சார் இதை வாங்கி வச்சுக்கோங்க, இது செம்மையாக இருக்கும், இது பண்ணி அது பண்ணி அது. ஆனால் நமக்கு பாதி வார்த்தை புரியலைனா கூட அந்த எனர்ஜியில் வந்து நம்ம அப்படியே கேட்டுகிட்டே இருப்போம், ஓ இவர் எதுவும் சொல்ல வராரு போல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனர்ஜி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து விஷுவலைஸ் பிஃபோர் யூ ஸ்பீக். நீங்கள் என்ன பேச போகிறீங்க, நீங்கள் ஸ்டேஜில் போயிட்டு இதை நான் பேசுகிறேன், இந்த இடத்துல எனக்கு கிளாப்ஸ் வரும், இந்த இடத்துல வந்து மக்கள் வந்து ரசிப்பாங்க, இந்த இடத்துல வந்து சோகமாக இருக்கணும், இந்த இடத்துல கவனிக்கணும், இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து முன்னாடி விஷுவலைஸ் உங்கள் மைண்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு கற்பனையாக நீங்கள் அதை நினச்சி பார்த்தா தான் உங்களால் வந்து நேரில் போய் வரும்போது அது ஒரு கதை மாதிரி உங்களுக்கு அது ஃப்ளோவாக வரும். உங்களுக்கு புரியுதா? ஸோ இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து சிவாஜி கணேசன் கூட சொல்லுவாங்க. அவர் வந்து ப்ராக்டிஸே பண்ண மாட்டார், ஆன் ஸ்பாட்டில் போயிட்டு தான் நடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கமல்ஹாசன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு, சிவாஜி கணேசன் சார் வந்து அப்படி எல்லாரும் சொல்லுவாங்க, ஆனால் வந்து அவர் ஒரு சீனுக்கு முன்னாடி வந்துட்டு ரொம்ப அமைதியாக தனியாக உட்காந்து யோசிச்சுட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவர் வந்து அந்த காட்சியை அவர் மைண்டில் வந்து விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து 4வது ஸ்டெப்பு. அடுத்த ஸ்டெப் வந்து பி ஓகே வித் சைலன்ஸ். இதுதான் நான் அந்த மிஸ்டேக்ஸ் வச்சு சொன்னது. இதுதான் பி ஓகே வித் சைலன்ஸ். லைக் வந்து உங்களுக்கு ஏதாவது நடுவில் வந்து கொஞ்சம் ஆக்வர்ட் பாஸோ சைலண்ட்டாக நம்ம பேசிகிட்டு இருப்போம், திடீர்னு ஒன்று யோசிக்கணும், அப்போ நம்ம அமைதியாகிறது வந்துட்டு நமக்கு ரொம்ப உடனே ஐயோ எல்லோரும் நம்மளை பார்க்குறாங்க, அது இல்லை. லைக் சைலண்ட்டாக ஒரு 5 செகண்ட் நம்ம சைலண்ட்டாக கூட இருப்போம், யார் என்ன பண்ணுறது, எதுக்கு நான் சைலண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு பார்க்கட்டும். லைக் பேசிக்காக என்னென்னா கான்ஃபிடன்ஸ் தாங்க. நம்ம போவோம், திட்டுறவன் எப்படி இருந்தாலும் நீ சூப்பராக ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன தான் சூப்பராக பேசினா கூட உங்களை பிடிக்காதவன் திட்டுறவன் குறை சொல்கிறவன் திட்ட தான் போகிறான். நீங்கள் என்ன தான் முக்கியமாக பண்ணால் கூட உங்களை பாராட்டுறவன் பாராட்டுவாங்க. ஒரு சாதாரணமான ஒரு மக்கள் வந்து ஒழுங்காக பேசலை பட் ஓகே அப்படி தான் நினைப்பாங்களே தவிர உங்களை பற்றி மோசமாக இவன் நல்லா இருக்கக்கூடாது அப்படிலாம் நினைக்கவே மாட்டாங்க. அப்படி நினைக்கிறவங்க நீங்கள் சூப்பராக பேசினாலுமே நினச்சிட்டு தான் இருக்க போகிறாங்க. ஸோ யாரையும் நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ண தேவையில்ல, ஜாலியாக விட்டு பேசுங்க. ஸோ கான்ஃபிடன்ஸ் மட்டும் தான் இம்பார்ட்டன்ட்.